நம்ம சாலை ஓரத்துல வடை சுட்டுட்டு இருந்தாங்க. வடையை வாங்கி சாப்பிட்டோம். அந்த கடையோட முதலாளி ஒரு பெண், டிஜிட்டல் பேமெண்ட் வச்சிருக்காங்க. இதை விட மோடி அவர்களின் சாதனையை நான் எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம பார்த்தோமா? பார்க்கல. ஆக நாம பிரச்சாரம் செய்ய வேணும் இல்ல, வளர்ச்சி சாய்குமார் அவர்கள் இங்கே மேலே பிரச்சார வேண்டுக்கு வருமாறு அழைக்கின்றோம். ஆக மோடி அவர்களின் வளர்ச்சி கடைகோடி மக்களுக்கு சென்று சேர்ந்து இருக்கிறது. இதுவே எங்களுக்கு பெரிய பிரச்சாரம். நாங்க பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதனால நிச்சயமாக மக்கள் தாமரைக்கு வாக்களிப்பார்கள். குறிப்பாக தென் சென்னைக்கு தாங்கள் நினைத்தால் ஓடோடி வருகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் அவர்களுக்கு அப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பேன். ஏனென்றால் 40 ஆண்டு காலம் இதே தொகுதியில் தான் நான் வசிக்கிறேன். அதனால மக்களின் மக்களாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாக்காளராக தான் இந்த தேர்தலை சந்திக்க போறேன், வேட்பாளராக இல்ல. ஏன்னா வாக்காளராக இருக்கும்போது எனக்கு எல்லா பிரச்சனைகளும் தெரியும். அதனால மக்களின் அன்பை நாடி ஆளுநரிலிருந்து அக்காவாக வந்திருக்கிறேன். மக்கள் என் அன்பை புரிந்து கொண்டார்கள் என்பதற்கு ஏறக்குறைய 4.5 ஆண்டுகளுக்கு பின்பு பொதுமக்களை பார்க்கிறேன். ஆனால் அவர்களின் ஆசீர்வாதம் 3வது மாடியிலிருந்து 4வது மாடியில் இருந்தெல்லாம் என்னை நாடி கையாட்டும் பொழுது உண்மையிலேயே நான் ஆளுநர் பதவியை துறந்தது ஒரு நல்ல முடிவு என்றும், இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு அது உதவியாக இருக்கும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு அது உதவியாக இருக்கும் என்றும் நான் நிச்சயமாக நம்புகிறேன். மோடி அவர்கள் சாதனையை சொல்லவே வேண்டியதில்லைங்க, சாதனையை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இங்க ஏற்கனவே சொன்னேன், ஒரு தெருவோர கடையில ஒரு அக்கா வடை சுட்டுட்டு வடை வித்துட்டு டிஜிட்டல் பேமெண்ட் வாங்குறாங்கன்னா இதுக்கு மேல இது நீ சும்மா இருப்ப தம்பி, சத்தம் போடாது, நீ சண்டை போடாது. நீ எடு. அதனால நீங்கள் நேரடியா பார்த்தப்புறம் அண்ணன் ஸ்டாலின் ஒரே ஒரு முறை இந்த கடைக்கு வந்துட்டு போக சொல்லு. அண்ணன் ஸ்டாலின் இந்த கடைக்கு வந்து வடை சுடுறதையும் ஒரு அக்கா வடை சுடுறதையும், நீங்க வடை போச்சே, நீங்க வடை வியாபாரம் செய்ய முடியாது, வடை கையில எங்களுக்கு கிடைச்சிருச்சு, உங்களுக்கு தான் வடை போச்சு, அதனால எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு அக்கா வியாபாரம் செய்யறாங்க, டிஜிட்டல் பேமெண்ட் இருக்கு. அதனால நீங்க வந்து மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டாம், நான் பிரச்சாரம் செய்ய வேண்டாம், இந்த மக்களே தனது பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல. எனக்கு மக்கள் ஆதரவாக இருக்கிறார்கள், அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். மகிழ்ச்சியா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன 4.5 ஆண்டு காலம் கழித்து இந்த மாதிரி ரோடுக்கு வர, இந்த ரோடுக்கு வரும்போது ரோடையே காலி பண்ணிடுவாங்க, 100 காவலர்கள் இருப்பாங்க, 0 டிராபிக்கா இருக்கும், மக்களையே பார்க்காம பயணம் செஞ்சுட்டு இருப்பேன். இன்னைக்கு டிராபிக் எல்லாம் நிறுத்திட்டு காவலாளிகள் எல்லாம் அனுப்பிட்டு பணியாளர்கள் அனுப்பிட்டு உங்களோடு உங்களாக இருப்பது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஆளுநராக இருந்து அக்காவாக திரும்பி வந்திருக்கிறேன். திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, ஒரு நிமிஷம், திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, விரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. தென் சென்னை மக்கள் எனக்கு ஆதரவு தருவார்கள், தாமரைக்கு வாக்களிப்பார்கள் என்று சொல்கிறேன்.